இவங்க யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இவர் மிஸ்டர் ஜீவா, நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 6 மாசம் முன்னாடி பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருந்தேன்ல, அங்கதான் சாரை மீட் பண்ணேன். அதே மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளவர் ஷோல இவங்கள பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருன்னு கேட்டேன். இவரோட சிஸ்டர்லான்னு சொன்னாங்க. அப்பவே கல்யாணத்தை பத்தி பேசினாரு. அவருடைய ஸ்டேட்டஸ் வேற, நம்மளோட ஸ்டேட்டஸ் வேறன்னு நான் கொஞ்சம் தள்ளியே நின்னேன். மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணாரு. கமலிக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது பாதுகாப்பா இருக்குமே நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாணம் தான் பாதுகாப்புன்னு முடிவு பண்ணிட்டேன். கமலி, சார் காஃபி கொண்டு வாமா? நோ தேங்க்யூ. சார் சும்மா ஒரு விசிட்டுக்கு வர சொன்னாரு. அது இப்படி ஒரு பிளசன்ட் விசிட்டா மாறும்னு நினைக்கவே இல்லை. 5:30 அதுக்குள்ள இருட்டுடுச்சு. ஊட்டி கிளைமேட்டை நம்பவே முடியல. நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் வரேன். கமலி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. மனசுல என்ன இருக்குன்னு முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. இது என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க என்கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா தயக்கம் இல்லாம பேசலாம். மிஸ்டர் சேகர், நான் வரேங்க. நானும் யூ ப்ளீஸ் ஸ்டே. வரேங்க. See you. கமலி, நீ கொஞ்சம் உள்ள போமா? கமலி கண்ணுல கண்ணீர், உன் முகத்துல குழப்பம். இனிமேலும் கமலிக்கு கல்யாணம் ஆகலன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா? அவகிட்ட நான் பேசும்போதெல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுந்து பேசுவேன். அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ கல்யாணம் ஆயிட்டு தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போனாலாம், என் அத்தா ரொம்ப நல்லவர், எனக்காக அது பண்ணுவாரு இது பண்ணுவாருன்னு என்ன பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருந்தா, அவ மனசுல ஒரு சந்தேகம் ஒண்ணு எழுந்து கணவன் மனைவி நடுவுல ஒரு விரிசல் வந்துருமேன்னு ஒரே காரணம் தான். உலகத்துல எல்லா அக்கா புருஷனும் பொண்டாட்டியோட தங்கச்சிய தன்னுடைய பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைப்பான். ஆனா நான் இவளை பொண்ணா நினைச்சுதான் இந்த முடிவை எடுத்தேன். தெரியாத ஒருத்தனோட காதலை விட தெரிஞ்ச என்னுடைய பாசத்தை உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லு. என்ன காதலுக்கு எதிரியா நினைக்காத. கமலிக்கு அப்பாவா நினை. ஹலோ கமலி, எங்க எவ்வளவு தூரம்? காஃப் கிளப் மெம்பரா? இல்ல. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பீங்க. வாங்க பேசிட்டே போவோம். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்பே உங்க முகத்தை பார்த்தேன். ரொம்ப குழப்பமா இருந்தது. அதான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரை லவ் பண்றீங்க? வாங்க, பேசணும்னு வந்துட்டீங்க. அப்புறம் என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. அவர் பேர் சூர்யா. ஆள் என்னோட அழகா ஸ்டைலா இருப்பாரோ? நான் பொறாமல கேட்கலங்க, ஒரு ஆதங்கத்துலதான். நான் அவரை பார்த்ததே இல்ல. என்னங்க சொல்றீங்க? பார்க்காமலே காதலா? இப்போதாங்க உங்க மேல எனக்கு அதிகமா காதல் வருது. ஹோட்டல் சினிமான்னு சுத்தி சீரழி காதலுக்கு நடுவுல இப்படி ஒரு காதல்னா உங்க காதல் மேல எனக்கு பொறாமையும் வருது. இந்த காதல் எப்படியா தோத்து போய் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் வருது. சூர்யா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் ஒதுங்கிட்டா உங்களுக்கு சந்தோஷம், அதானே சொல்ல வரீங்க? நீங்க என் மாமா கிட்ட சொல்லி நான் மெட்ராஸ் போக பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? சூர்யாவை தேடி கண்டுபிடிக்க. சூர்யா எங்க இருக்காருன்னே தெரியாத? மெட்ராஸ்ல இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. சரி, நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். சப்போஸ் சூர்யா கிடைக்கலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. நான் தேடிட்டு இருந்த ட்ரெடிஷனல் இந்தியன் கேர்ள் நீங்க தான். உங்களோட வாழறது எனக்கு நிம்மதி தரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க நிம்மதி வேற இடத்துல இருக்கு. ஓகே, மெட்ராஸ் போய் உங்க சூர்யா கண்டுபிடிக்க நான் பர்மிஷன் வாங்கி தரேன். பட் ஒன் திங், நான் கடவுளை வேண்டிப்பேன். 50% உங்க சூர்யா கிடைக்கணும்னு, 50% கிடைக்கவே கூடாதுன்னு.
நானும் சராசரி மனுஷன் தானே. கமலி, இப்படி வாமா, உட்கார். உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. என்னால சூர்யாவை மறக்க முடியாது. இத பார் கமலி, உன்னுடைய இந்த வயசுல நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு தான் தோணும். ஏன்னா நீ 20, நான் 40. உன்னுடைய மனசுல வெறும் காதல் மட்டும்தான் இருக்கு. ஆனா காதல் எப்படியெல்லாம் காயப்படுத்தும் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். அம்மாடி, உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அதுவும் இந்த காதலை பத்தி அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வெறியே தோணும். அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சை கேளு. மனசாட்சியை கொண்டுட்டு என்னால வாழ முடியாது மாமா. சரிதான், சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முன்ன பின்ன தெரியாதவன், அவன் எங்க இருக்கானும் தெரியாது. அவனுக்காக உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா காத்துட்டு இருக்க போறாள? என்ன கமலி, என்னம்மா இது பிடிவாதம்? அக்கா, மாமா சொல்றவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு துன்பமாயிட்டா நான் காலம் பூராவும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு சூர்யாவுக்கு நான் அந்த ஆண்டவனே எழுதிட்டான். நான் சொல்றதை ஏத்துக்கிற வயசும் மனசும் உங்ககிட்ட இல்லம்மா கமலி. நாளைக்கு என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதுக்காக உன்னை நான் மெட்ராஸ்க்கு அனுப்புறேன். நீ ஒரு வாரம் எடுத்துப்பியோ, ஒரு மாசம் எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு நல்ல மகளா நடந்து என் மனத்தை காப்பாத்து. ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில் கரையை கடக்கிறது. ஆயா, ஆயா, என்ன கண்டு மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிற? என்ன யாரையுமே காணோம்? நம்ம வாடம்மா இல்ல, வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். நீ குந்து கண்டு குந்து. ஆயா, அது இருக்கட்டும். ஜென்சியோட ரூம் சாவி கொடு, நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ, யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துன்னு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெளில இருக்குது பாரு பாத்ரூம், அதுல குளிச்சுட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. போ, போ, போ. சரி ஆயா. போமா. ஆயா, நான் கிளம்புறேன். என்ன கண்ணு, இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கூட வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ. ஏன்பா, காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏத்தின்னு போறியா? போலாம். போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை நேரத்துல ஆட்டோ கிடைக்க கஷ்டம், போய் ஏறிக்கமாண்ணா.